சொல்றீங்க? உங்களோட வீட்டுக்குலையா இப்போ எல்லாம் ஓகேயா? தண்ணியெல்லாம் மதி சுழலும் இயந்திரங்கள் இந்த கருவிகள் எல்லாமே வந்து இன்றைக்கு வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இல்லை பாருங்க, இன்றைய நாள் தொடர்ச்சியாக வந்து இந்த டானா பாட்டு வேலைகள் வந்து முடியுது. முடிஞ்சதா இல்லை சாமி சரணம். இன்னும் ஒரு காலை வாயிலாக வந்து நினைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளையும் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி கண்டாவள பகுதியில் வந்து நிற்கிறோம். தொடர்ச்சியாக வந்து இந்த பாலம் கட்டுமான பணிகள் வந்து மிகவும் சிரமத்தின் மத்தியில் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த பாலத்தினுடைய பணிகள் வந்து துரித கதியில் நடந்து கொண்டிருக்குது. இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்தினுடைய அந்த பாலங்கள்லாம் வந்து இங்கே பொருத்தப்பட்டிருக்கிற நிலையில் அந்த பாலம் வந்து தொடர்ச்சியாக வந்து பொருத்த முடியாமல் சூழ்நிலைகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பின்பகுதியில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் இந்த பாலத்தினுடைய அந்த பகுதிகள் வந்து அந்த கொங்கிரீட் தூண் வந்து தொடர்ச்சியாக வந்து அதை போடுறதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்து நிற்கிறாங்க. அதாவது அந்த பாலத்தை வந்து உறுதியாக போடுறதுக்காக அந்த இரும்பு தூண்கள் வேலிகள் போடுற பணி தான் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டு இருக்குது. உண்மையிலே மிகவும் ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்து போட்டு நிற்கிறாங்க. மக்களுக்கும் வந்து பலத்தொரு ஏமாற்றமாக இருக்குது. ஏன்னா நீண்ட நாளாக வந்து போய்கொண்டே இருக்குது. இப்போ ஒரு 10 நாளை தாண்டி வந்து இந்த வேலை திட்டம் வந்து போய்கொண்டு இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் இந்திய இராணுவம் எல்லாம் வந்து வேலை இப்போ 2-3 நாட்களாக வந்து எந்த வித வேலைகளும் பெருசாக வந்து செய்யலை. அவங்கள வந்து இந்த வேலைகள் வந்து முடியும்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இந்த வேலை வந்து முடிகிற மாதிரி தெரியலை. அதனால் அவங்களுக்கும் ஒரு இந்திய இராணுவத்துக்கும் வந்து ஒரு பலத்தொரு ஏமாற்றமாக இருக்குது. அவங்கள வந்து இதை முடிச்சுட்டு அடுத்தடுத்த பாலங்கள் வந்து போகிறதுக்காக அந்த மாதிரி அவங்களை வந்து போகணும். அதை முடிச்சுட்டு அவங்களுடைய தாய்நாட்டுக்கு வந்து போகிற சூழ்நிலை வந்து இருக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்ச்சியாக வந்து ஒரு இழுபறி படுற மாதிரி தான் வந்து இந்த வேலை திட்டங்கள் வந்து போய்கொண்டு இருக்குது. தொடர்ச்சியாக வந்து வேலைக்கு வந்து முடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து வேலை திட்டங்கள் பாருங்கள் தொடர்ச்சியாக வந்து நடந்து கொண்டு இருக்குது. மக்களும் இந்த வீதியினூடாக இந்த பாருங்க இந்த பாதையினூடாக தான் வந்து தொடர்ச்சியாக ஒரு நாளும் வந்து போய் வர காட்சியிலையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி தான் நான் பார்க்க. உண்மையிலே ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க வேலை திட்டங்கள் வந்து எப்படி போகுது, பாலத்தினுடைய வேலைகள் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லி மக்களும் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. பெரிய ஒரு ஏமாற்றத்தெல்லாம் வந்து இந்த போய்கொண்டிருக்குது. இன்றைய நாளில் என்னென்ன விஷயங்கள் வந்து இங்கே நடக்குதுன்னு சொல்லி இந்த காலை வாயிலாக வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை உயர் இராணுவ அதிகாரிகள் பாருங்கள், உயர் இராணுவ அதிகாரிகள் வந்து இதை வந்து இன்றைய நாளும் தொடர்ச்சியாக வந்து இதை பார்வையிட்டு கொண்டிருக்கணும். இல்லை பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள். பாருங்கள் தொடர்ச்சியாக அந்த இரும்பு வேலிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து இல்லை அமைச்சு கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இல்லை உயர் இராணுவ அதிகாரிகள் வந்து இல்லை பாருங்கள் பார்வையிடுறாங்க. டானா பாட்டுக்கு வந்து அப்படியே அந்த இரும்பு வந்து அடிக்கிறாங்க. டானா பாட்டுக்கு அடிக்கிறாங்க. அப்படியே டானா பாட்டுக்கு கூட்டிட்டு வரும். அடுத்த அந்த இரும்பு கேடை வந்து தூக்க போயிடும். கேடை பாருங்க. முழுசாக தூக்கிட்டு அப்படியே
இரும்பு தூணா அப்படியே கொடுக்குறான் வேறு. ஒரு பக்கம் வந்து முடியுது, அப்படியே டானா பாட்டுக்கு ஒரு பக்கம் முடியுது. இனி மெட்ட போதும் ஒரு குஞ்சம் கிடக்கு, அந்த பாருங்க ஒரு குஞ்சம் கிடக்குது. அதுவும் அடித்தாங்கன்னு சொல்ல சொன்னால் சரி. பாருங்க அது பாருங்க எப்படின்னு சொல்லி. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். எந்த நீங்கள்? ரைட் ரைட். இப்போ இந்த பாலங்கள் வந்து வேலை நடக்குது, என்ன நினைக்கிறீர்கள்? அது இதெல்லாம் கஷ்டப்படுது. எல்லாம் முடியல முடியும் நாளடையில். இல்லை இப்போ இந்த அனர்த்தத்தின் காரணமாக இப்போ இந்த பல நாடுகளும் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் தெரியுதா உங்களுக்கு. இந்த ரீதியில் இப்போ இந்தியா அங்கடைய பக்கத்தில் இருக்கிற தாய்நாடு வந்து எங்களுக்காக பெரிய உதவி செய்யறதுக்காக வந்திக்கணும். அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அதை பற்றி எங்களுக்கு அயல் வீடு தான் தேவை. சரி அண்ணே, ஓகே. அதுதான் அதுதான் தேவைதானே. சரி ஓகே. அவன் எங்கேருந்து வர்றது? கண்டாவளை இங்கேயான் இருக்கிறது. இப்போ முதல் இருந்தபடி இப்போ பாலங்கள் எல்லாம் வந்து இப்போ உடைஞ்ச பிறகு எவ்வளோ சிரமங்களை வந்து எதிர்கொள்றீங்க? உங்களோட வீட்டுக்குலையா? இப்போ எல்லாம் ஓகேயா? தண்ணியெல்லாம் மாற்றிட்டா? என்ன இது 2 மடவோ? 2 மடத்துல இருந்தால் உங்களுக்கு இன்னும் கூட வெள்ளம் பாரு. என்ன இப்போ இந்த அழிவெல்லாம் அதெல்லாம் வந்துருக்கு என்ன? ரைட்டு. இப்போ என்ன மாதிரி இப்போ இந்தியா ராணுவம் வந்து இப்போ எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கணும். அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? முடிஞ்சதா நல்லது. போய் வர பெரிய சிரமமா இருக்கு என்ன? சரியா. இப்போ எங்க இந்த இந்தியால பக்கம் வீட்டாம் போறீங்க? ரைட்டு. ஓகே ஓகேம்மா. ஓகே ஓகே. இன்றைய தினம் மற்ற பக்கங்கள்லாம் வந்து இந்த பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. இன்றைய நாளில் இங்கேயும் வந்து பாருங்க, இந்த அடியில் வைக்கின்ற இந்த சுழலும் இயந்திரங்கள், இந்த கருவிகள் எல்லாமே வந்து இன்றைக்கு வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள், மற்ற இதில் ஜாக் எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பாருங்க, உயர்த்தும் கருவி இதெல்லாம் வந்து இன்றைக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள்.
பாருங்கள் மற்ற பக்க வேலைகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இந்த ஐபீம் வந்து தூக்குறாங்க. இதில் பாருங்கள் ஒரு கட்ட வேலைகள் இந்த டானாபாட்டு வேலைகள் வந்து முடியுது. இன்னும் ஒரு கொஞ்சம் வேலை தான் வந்து கிடக்குது. ஐயாக்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேறு என்ன பண்ணி பாருங்க. ஐயா சொல்லுங்க, இந்த பாலம் போடுறத பற்றி சொல்லுங்க. பாலம் வேலை நடந்துறதுக்கு தானே. ஏண்டு என்ன ஒரு மாதிரி இல்லைமோ ஏதோ கடவுளே. பாருங்க தொடர்ச்சியாக இந்த பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய மேலே இதில் பாருங்கள் ராட்சச கிரெயினில் இப்போ இந்த இரும்பு வேலிகள் வந்து போடப்படும் தான் சொல்லணும். நீங்கள் பார்க்கக்கூடிய மேலே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. ஆமாம் பாருங்கள் அந்த இடத்துல தொங்குது. மேலே ஒரு ஆபத்தான ஒரு வேலை. இதை எல்லாமே பாராமல் எல்லாம் செய்கிறாங்க. இங்கே பாருங்க பாருங்க அந்த இடத்துல தொங்குது. தொடர்ச்சியாக வந்து இந்த பணிகள் வந்து நடந்துருக்கு. இந்த இரும்பு தூண்கள் வந்து பொறுத்துகிற பணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நீளமான ஒரு இரும்பு தூண் வந்து அந்த கருவியில் வந்து பொருத்தப்பட்டதில் பாருங்கள். இப்போ வந்து அதனுடைய இயந்திரத்தினுடைய உதவியோடு இப்போ தொடர்ச்சியாக அந்த இரும்பை வந்து அந்த நிலத்துக்கு கீழே உள்செலுத்துகின்ற அந்த செயற்பாடை வந்து இப்போ மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறத நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள் அதில் அந்த மண் எல்லாம் வந்து போட்டுன்ற காட்சி வந்து பார்க்கலாம். பாருங்க அந்த நீர் வந்து எப்படி அசைகள் பாருங்க. அந்த வைப்ரேட்டுக்கு வந்து தண்ணி வந்து பாருங்க சும்மா அதில் இங்கே பாருங்க அம்மா தண்ணி துள்ளு இங்கே மண்ணெல்லாம் காட்டுது. இங்கே பாருங்க மண்ணெல்லாம் அப்படியே ஓட்டுனது. இங்கே பாருங்க பெரிய ஒரு அதிர்வு வந்து கொடுத்தோன்னுக்குது இந்த இயந்திரம். வந்து இறங்குன்னு பாருங்க. அவ்வளோதான் போகும். அங்கே வந்து அடியில் வந்து பாறைகள் இருக்கும். இப்போதையில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை இராணுவத்தினர் அதிகமானாக்கள் வந்து வந்திருக்கிற வந்து காணக்கூடிய இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக இங்கே பாருங்கள் மக்களும் நிறைய பேர் வந்திருக்கணும். பாருங்க பே அடி அடிக்கு. இரும்பை வந்து பொருத்திட்டு பாருங்க. இப்போ வந்து மேலே தூக்குறாங்க. அடுத்த இரும்பை வந்து கொடுக்கறதுக்காக அந்த முயற்சிகள் வந்து எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
பெல் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அந்த கேர்றது ஐவியை வச்சு பெல் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அதிர்வில் வந்து உடைச்சிட்டு இங்கே வேணும்